Taste the Daily. தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை வழங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழா. அதிமுக தலைமை கழகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார். தீய சக்தியிடமிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவதாரம் எடுத்து வந்த மங்கா புகழ்பெற்ற மாமணி புரட்சித் தலைவரின் பிறந்த நாளையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் தொண்டர்களுக்கு மடல் வெளியிட்டு நெகிழ்ச்சி. எம்ஜிஆருக்கு முன் எம்ஜிஆருக்கு பின் என்று பிரிக்கும் அளவிற்கு ஆட்சி செய்த புகழுக்குரியவர் நம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். புரட்சித் தலைவரின் பிறந்த நாளில் மீண்டும் கழகத்தின் பொற்கால ஆட்சியை நிறுவ உறுதியேற்போம். குடும்ப ஆட்சியை விரட்டியடிக்க இந்த மக்கள் பணியில் அனைவரும் முழு மனதோடு ஈடுபடுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள வந்த உதயநிதி ஆள் இல்லாத இடத்தில் கும்பிடு போட்டபடி சென்றது நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆள் இல்லாத இடத்தில் யாருக்கு வணக்கம் வைக்கிறார் துணை முதல்வர் என மக்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர். குருக்கள் வரார் வழிவிடுங்கோ, குருக்கள் வரார் வழிவிடுங்கோ, குருக்கள் வரார் வழிவிடுங்கோ, குருக்கள் வரார் வழிவிடுங்கோ, குருக்கள் வரார் வழிவிடுங்கோ. வீரத்திற்கு பெயர் போன அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கருணாநிதியின் கொள்ளு பேரனுக்கு அமைச்சர் மூர்த்தி சேவகம் செய்தது தமிழக மக்களை முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. அதிர்ஷ்டத்தில் ஆட்சிக்கு வந்த ஸ்டாலினின் வாரிசுகளுக்கு கொத்தடிமை போல சேவகம் செய்யவா வாக்களித்தோம் என மதுரை மக்கள் ஆத்திரம். அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, மதுரை மாவட்ட ஆட்சியரை இருக்கையில் இருந்து எழச் சொல்லிவிட்டு இன்பநிதியின் நண்பர் அமர வைக்கப்பட்ட சம்பவத்தை கண்டு படித்து அறிவால் உயர்ந்த IAS-ஐ விட இன்பநிதியின் நண்பர் உயர்ந்தவரா என மக்கள் கேள்வி. இனியும் இந்த குடும்ப அரசியலின் அராஜகத்தை சகித்துக் கொள்ள தமிழக மக்கள் ஒன்றும் கொத்தொடைமை கூட்டமில்லை எனவும் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் மர்ம காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் அரசு மருத்துவமனைக்கு படையெடுக்கும் மக்கள். போதிய அளவில் மருத்துவர் உள்ளிட்ட பணியாளர்கள் இல்லாததால் சிகிச்சைக்காக 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த நோயாளிகள். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்மணிகளை கொள்முதல் செய்ய தாமதிப்பதால் கடந்த 10 நாட்களாக தேசிய நெடுஞ்சாலையில் குவித்து வைக்கப்பட்டுள்ள நெல்மணிகள் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு வேளாண் துறை அமைச்சர் கண்களுக்கு இவை தெரியாதா என விவசாயிகள் கேள்வி. சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் மாடு முட்டி ஒருவர் உயிரிழப்பு. மஞ்சுவிரட்டுக்கு வந்த மாடும் அதை பிடிக்கச் சென்ற உரிமையாளரும் குளத்தில் மூழ்கி உயிரிழந்ததால் கிராம மக்கள் சோகம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மாடு விடும் திருவிழாவை நடத்தியவர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியதால் பரபரப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள்.
கும்பகோணம் அருகே மாநகராட்சியின் அலட்சியத்தால் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் ஆலயத்தில் மாடுகள் புகுந்ததால் பக்தர்கள் கடும் அதிர்ச்சி. நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் கோயிலில் கூட சிறிது நேரம் அமர முடியவில்லையே என மக்கள் ஆதங்கம். காணும் பொங்கலை முன்னிட்டு கடலூர் வெள்ளி கடற்கரையில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள். அழகு பார்வை வீடியோ காட்சிகள் வெளியீடு. சென்னை மயிலாப்பூரில் தனது 14 வயது மகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி அந்த வீடியோக்களை இணையத்தில் விற்பனை செய்த கொடூர தந்தை பிடிபட்டான். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஸ்டாலின் அரசு தீவிரமாக கண்காணிக்காததால் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் திருமால்பூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 இளைஞர்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொல்ல முயற்சி. முன்விரோதம் காரணமாக கொலை முயற்சி அரங்கேறிய நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அதிமுக கிளை பொருளாளரை அடித்துக் கொன்று முந்திரி தோப்பில் எரித்த கொடூர சம்பவம். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு தான் பாதுகாப்பில்லை என்றால் அரசியல் பிரமுகர்களுக்கும் பாதுகாப்பில்லை என மக்கள் ஆவேசம். கோவை துடியலூரில் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்த பெண்ணை கத்தியால் குத்தி கொன்ற கள்ளக்காதலன் உட்பட 2 சிக்கினர். கடனாக பெற்ற 2 லட்சம் ரூபாயை திரும்பத் தராமல் ஏமாற்றியதால் கொலை செய்த கொடூரம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் விரைவு ரயில் பெட்டியில் கேட்பாரற்று கிடந்த 12 கிலோ கஞ்சா பிடிபட்டது. திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே 30 லிட்டர் சாராயம் ஊழல் அழிக்கப்பட்ட நிலையில் 6 லிட்டர் சாராயத்துடன் 3 சிக்கினர். இத்தனை நாள் போலீசார் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்தார்களா என பொதுமக்கள் கேள்வி. இலங்கையிலிருந்து மதுரைக்கு கடத்தி வரப்பட்ட 71 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 950 கிராம் தங்கம் சிக்கியது. விமானத்தின் கழிவறையிலிருந்து தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட நபர் யார் என சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் பாமக பிரமுகருக்கு டிராக்டர் வழங்க பரிந்துரைத்த திமுக நிர்வாகியும் அதனை எதிர்த்த திமுக பிரமுகரும் சாதியின் பெயரால் ஆபாசமாக திட்டிக் கொண்ட செல்போன் உரையாடல். ஏழை விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய டிராக்டர் திமுகவினர் கை காட்டுபவர்களுக்கு வழங்கி வரும் விடிய அரசின் வேளாண்துறை. இந்த ஊர் கவுனே நான் தான்டா. யாரு என்ன சொன்ன இப்ப நான் அப்படியா யாரா வந்து என்னதுக்கு இப்ப வந்து ஜாதி எல்லாம் வருது? எதுக்குடா இப்ப ஜாதி எல்லாம் வருதுங்க? கொடுத்ததான் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவரையும் அவரது அடிப்பொடிகளையும் கிராம மக்கள் அடித்து துவைத்ததால் பரபரப்பு. பெண் ஒருவரை தகாத உறவுக்கு அழைத்து அடியாட்களுடன் தொடர்ந்து அராஜகம் செய்து வந்ததாக சொல்லப்படும் நிலையில் தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். சத்தீஸ்கர் மாநிலம் புஜாப்பூர் வனப்பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 12 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொன்ற பாதுகாப்பு படையினர். கடந்த 12ஆம் தேதி 2 பெண்கள் உட்பட 5 நக்சலைட்டுகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்ற நிலையில் தற்போது 2வது முறையாக நிகழ்ந்த சம்பவத்தால் உள்ளூர் மக்கள் நிம்மதி. கர்நாடக மாநிலம் பீதர் நகரில் ஏடிஎம்மில் பணம் நிரப்பச் சென்ற ஊழியர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி பணப்பெட்டியை பறித்து சென்ற மர்ம நபர்கள். துப்பாக்கி குண்டு பாய்ந்த ஊழியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சம்பவத்தின் நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு.
இலங்கை மன்னார் நீதிமன்றத்திற்கு வந்த இருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட அவலம். பட்ட பகலிலேயே வழக்கு விசாரணைக்கு வந்த இருவர் உயிரிழந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி.